4 கைகளையும் 3 கண்களையும் கொண்ட ஒரு அதிசய பிறவியாக சிசுபாலன் பிறக்கிறான். அவனுடைய 3வது கண்ணும் 2 கைகளும் யாருடைய மடியில் அமரும் போது மறைகிறதோ அவரால் தான் அவனுக்கு இறப்பு நேரிடும் என்று கூறப்பட்டது. ஒருமுறை ஸ்ரீ கிருஷ்ணன் தன் தந்தையின் சகோதரியை சந்திக்க வருகிறார். அப்போது சிசுபாலனை தூக்கி தன் மடியில் அமர்த்தினார். அப்போது அவனது 3வது கண்ணும் 2 கைகளும் மறைந்தது. இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட சிசுபாலனின் தாய் ஸ்ரீ கிருஷ்ணரால் தான் தன் மகனுக்கு இறப்பு நேரிடும் என்று உறுதி செய்தார். இதனால் சிசுபாலனின் தாய் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் தன் மகனின் 100 பாவங்களை பொறுக்குமாறு வேண்டுதல் விடுக்கிறாள். கிருஷ்ணரும் அதற்கு ஒப்புக்கொண்டார். சிசுபாலன் தன் மரணம் கிருஷ்ணரால் என்று அறிந்து சிறு வயதில் இருந்தே கிருஷ்ணரை வெறுக்க ஆரம்பித்து பல கொடுமைகளை கிருஷ்ணருக்கு செய்து வந்தான். சிசுபாலனின் எல்லா செயல்களையும் ஸ்ரீ கிருஷ்ணர் பொறுத்தே வந்தார். பல வருடங்களுக்கு பிறகு இந்திர பிரஸ்தானத்தில் யுதிஷ்டிரனின் பட்டாபிஷேகம் நடைபெற்றது. அதற்கு சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ கிருஷ்ணரையும் அழைத்திருந்தார். இந்த பட்டாபிஷேகம் நிகழ்விற்கு ஸ்ரீ கிருஷ்ணர் தான் சிறப்பு விருந்தினர் என்று அறிந்த சிசுபாலன் அவரை அவமதிக்க தொடங்கினார். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணர் சிசுபாலனின் 100 பாவங்களையும் பொறுத்துக் கொண்டார். இருந்தும் தொடர்ந்து அவமதிக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணர் கோபத்தின் உச்சிக்கு சென்று தனது சுதர்சன சக்கரத்தால் சிசுபாலனின் தலையை கொய்தார்.